பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்த அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கூட்டம் வந்து தானா சேர்ந்த கூட்டம், காசுக்காகவும் எதுக்காகவும் வரல. இந்த அண்ணனும் ஒரு இதுக்காக வந்த பேருக்காக வந்த கூட்டம் இது. அப்புறம் வந்து மடப்புறம் காவலாளி அஜித்குமார் மரணத்துக்கு வந்து அந்த உயர்நீதிமன்ற நீதி விசாரணை வேண்டி இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து உள்ளது. வர வழியில் போலீஸ்காரங்களே வந்து கொடியை எடுத்துகிட்டு ஏகப்பட்ட தடங்கள், கொடியை எடுத்துகிட்டு போகக்கூடாது, மடக்கி எடுத்துகிட்டு போ, அதுக்கப்புறம் வண்டி இந்த சைடு போகக்கூடாது, வேறு சைடு போகணும். இப்போ நடந்தே வந்து ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றிட்டு தான் வந்திருக்கா மாதிரி இங்கே எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒரு ஆர்கனைஸே இல்லை, காவல்துறை ஒரு ஆர்கனைஸே பண்ணாமல் எல்லாரையுமே அலைக்கழித்து எல்லாரையும் சுத்த விட்டுருக்காங்க. இந்த இடத்துல கூட்டம் இந்த இடத்துல சேரக்கூடாதுன்னு இந்த விடிய அரசின் இந்த காவல்துறை அராஜக போக்கை கடைபிடித்து உள்ளது. வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த அராஜக காவல்துறையை. இந்த ஆட்சியை பற்றி என்ன சொல்லணும்னா, ஒன்றுமே சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. 4.5 வருஷம் எதுவும் பண்ணாமல் இப்போ இந்த ஒரு மாதத்தில் வந்து ஒரு அணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. இந்த 4.5 வருஷத்தில் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இந்த ஒரு மாதத்தில் தான் வந்து விடியலை நோக்கி பயணம் இது எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து ஒரு துளி கூட இவங்களுக்கு வந்து பயனே கிடையாது. 26 தளபதி வந்து ஆட்சி அமைப்பாருன்ற கூறிக்கொள்கிறேன். இந்த 1000 ரூபாய் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா வந்து அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் தரப்படும்னு சொல்லிட்டு தகுதியுள்ள மகளிருக்கு தான் 1000 ரூபான்னு சொன்னாங்க. தகுதியுள்ள மகளிர் யார் அவங்க வந்து தேர்ந்தெடுத்தாங்க தெரியாது. யாரை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்க கட்சிக்காரங்க ஒய்ஃபு அவங்கள தான் தேர்ந்தெடுத்தாங்க, வேறு யாரும் கிடையாது. தகுதியுள்ள மகளிருக்கு தான் 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரங்க தான் எல்லாமே தேர்ந்தெடுத்தாங்க. அதில் வந்து ஒரு பயணமே கிடையாது. அது வந்து தோல்வியை தான் கொண்டு போய் சேர்க்கும் அவங்களுக்கு. இந்த திமுக அரசு இதெல்லாம் ஒரு பயனே அளிக்காது எதுக்குமே. 2026 தளபதி வந்து தனியாக நின்று வெற்றி பெறத்துக்கு பிரகாசமான வாய்ப்பு. இளைஞர்கள் அவங்க பக்கம் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லாமே வந்து மக்களை நோக்கி சென்று அவங்கக்கிட்ட குறைய கேட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். அது எல்லாமே சிறப்பாக போயிட்டுருக்கு. மக்கள் எல்லாமே வந்து தளபதி பக்கம் தான் நிற்கிறாங்க. வெற்றி தளபதி அவர் தான். வெற்றி தளபதி 26 அவர் தான் வந்து ஆட்சி அமைப்பார். இப்போ நடக்கிற ஆட்சி நல்ல ஆட்சியாக நீங்கள் மக்களை கேட்டாலே சொல்லுவாங்க ப்ரோ. இந்த ஆட்சி வந்து எவ்வளோ ஒரு கீழ்த்தனமான ஆட்சி, கேவலமான ஆட்சின்றதுக்கு வந்து இந்த அஜித்குமாரோடைய மரணம் வந்து சாட்சி. ஓகேங்களா? இந்தமாரி இப்போ நம்ம அஜித்குமார் மட்டும்தான் இந்த வருஷத்தில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 24 லாக்அப் மர்டர் நடந்துருக்குது. ஓகேங்களா? 24 லாக்அப் மர்டருக்கும் இப்போ ஆள்ற மன்னர் ஆட்சி முதல்வர் அப்பா ஸ்டாலின் அவர் வந்து கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். சொல்லலை வரைக்கும் எங்கள் அண்ணன் விட மாட்டார். ஓகேங்களா? இது வந்து முற்றுப்புள்ளி தான், ஸ்டார்டிங்கு, தொடக்க புள்ளி. முற்றுப்புள்ளியும் நாங்களே வைப்போம். முற்றுப்புள்ளி வைக்கும் போது ஸ்டாலின் வந்து எந்த ஒரு ஸ்டாலினோட பதவி வந்து முற்றிலும் பறிக்கப்படும். சிபிஐ வழக்கு மாற்றிருக்காங்க. அதை வந்து கோர்ட்டில் வந்து தளபதி வந்து கேஸ் போட்டிருக்காரு. அதை வந்து கண்டிப்பாக நாங்கள் தான் நீதிமன்றமே எங்கள் தளபதிக்கு வந்து தக்க இது உதாரணமாக டிவிக்கே தான் எல்லாமே. தமிழக வெற்றி கழகம் வந்து உண்மையாக போராடும். அதுக்கான இது ரிசல்ட் வந்து நம்ம நீதிமன்றத்துலேருந்து பார்க்கலாம். நாங்கள் அரக்கோணத்துலேருந்து வந்திருக்கோம். அரக்கோணத்துலேருந்து காலையில் 5:30 மணிக்கு நாங்கள் கிளம்பணும். 5:30 மணிக்கு கிளம்பி இந்த இடத்துக்கு எனக்கு 60 கிலோமீட்டர் தான். அந்த 60 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு எனக்கு 4 போலீஸு 4 இடத்துல மடக்கி நீ போகக்கூடாது. டிவி கேட்க மட்டும் ஏன் அந்த மாதிரி போகக்கூடாது ஏன் டிஎம்கேக்காரங்க சொல்லல. இங்கேருந்து அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. எங்கேயோ ரோட் ஷோ நடத்துறதுக்கு ஆள் இல்லைண்ணா. ரோட் ஷோ நடத்துறதுக்கு 200 ரூபா கூப்பிட்டு போகிறாங்க. காவல்துறை சொல்கிறாங்க 2 பேர் சாப்பிட மாட்டாங்க காலைல. அந்த 2 பேர் சாப்பிட்றதுக்குன்னா இங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. யார் சொன்னது பொதுமக்கள் வந்து இங்கே சாப்பிடக்கூடாதுன்ட்டு? சொல்லுங்கள். என்ன ஆட்சி நடத்துறீங்க? ஒரு பப்ளிக்கு வேலை செய்கிறது தான் வந்து போலீஸோட கடமை. ஓகேங்களா? அந்த பப்ளிக்குக்கே வந்து நீங்கள் இடையூறு கொடுக்குறீங்கன்னா அப்போ எதுக்கு சொல்லுங்கள்? 4 வருஷம் 4.5 வருஷம் ஆட்சி ஆகுதுண்ணா. 4.5 வருஷத்தில் வந்து 1000 ரூபா கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 50% கூட கொடுக்கல. 20% பேரை கொடுத்துட்டு 1000 ரூபா கொடுத்தாங்கன்னா வாங்கினேன். ஃபேரன் லெவலி வாங்கினியா? சோப்பு வாங்கினியா? ஒரு அமைச்சர் கேட்குற கேள்வியானா அது? 20 வருஷமாக திமுக ஆட்சியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 20 வருஷமாக பண்ணாத சாதனை எங்கள் அண்ணன் 2 வருஷமாக கட்சி ஆரம்பித்து ஒரு போராட்டமாக நடத்தினார். இதை வந்து
திமுக ஆட்சிக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் இந்த முதல் தொடக்கம். இது இனிமேட்டு வெற்றியாக அமையும் எல்லாமே. அதுதான் சொல்லிட்டேனே, 1000 ரூபா கொடுத்துட்டு நம்ம கிட்ட 3000 ரூபா 4000 ரூபா மாதம் ஒயின் ஷாப் வழியாக நம்ம பிடிக்கிறாங்க. அது மக்கள் வந்து கரண்ட் பில்லு வந்து 50% உயர்ந்துருக்குது. புரியுதுங்களா? நம்ம 1000 ரூபாய் வாங்குறோம்னு சொல்லிட்டு மக்கள் இங்கே 4000 ரூபாய் மாதம் அதில் கட்டிட்டு இருக்கான். எல்லாருமே விழிப்புணர்வு அஞ்சு 2026 ஒரே ஒரு பட்டன் மட்டும்தான். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. தளபதி வந்து ஆட்சி அமைச்சர்னு வச்சு இந்த நிலைமை, இந்த லாக்அப் மாட்டாரு, ஏழை மக்களுடைய நிலைமை கண்டிப்பாக மாறும். அது யாராலையும் மாற்ற முடியாது. இனிமேட்டு எந்த தலைவரும் கிடையாது. எல்லாமே தளபதியால் மட்டும்தான் முடியும். நன்றிண்ணா. நாங்கள் கோயம்புத்தூரில் வரேங்க. எங்கள் தளபதி இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காரு. அஜித்குமாரை முன்னிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காருங்க. இதே மாதிரி தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த நாங்கள் ஆண்டில் 24 லாக்அப் டெத்து, சரிங்களா? அது 17 வயசு பெண்ணுக்கெலாம் நடந்திருக்கு, சரிங்களா? இதுக்கு நீதி கேட்டு தான் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கோம். இது மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், சரிங்களா, இதை நிறைவேற்றி தருவாருன்னு, மறுபடியும் இந்த லாக்அப் டெட்லாம் நடக்காமல் பார்ப்பாரு அப்படின்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, சரிங்களா? இது மட்டும் மறுபடியும் லாக்அப் டெட் நடந்துச்சுன்னா எங்கள் தளபதி தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய போராட்டம் நடத்துவார், சரிங்களா? இதோடு அவங்க வந்து 2026 அவங்க ஆட்சியில் இருப்பாங்களான்னு தெரியாது. கண்டிப்பாக எங்கள் தளபதி தான் ஆட்சியில் அமைவார். சட்ட ஒழுங்கு அப்போ அவ்வளோ கிளியராக இருக்கும். இப்போ இந்த கடந்த இருக்க போகிற ஒரு 8 மாதத்தில் அவங்க சட்ட ஒழுங்கு வந்து கரெக்டாக வச்சுட்டாங்கன்னா போதும். கோயம்புத்தூர்லேருந்து வரங்க இங்கே சென்னைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம உளுந்தூர்பேட்டை தாண்டினதுலேருந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம்லாம் தாண்டி வந்துட்டோம். ஆக்சுவலாக செங்கல்பட்டுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா டிராஃபிக் போலீஸும் நிறுத்துகிறாங்க, சரிங்களா? அது இங்கே கொடி கட்டி தான் வந்தோம் வண்டியில். எல்லா டிராஃபிக் போட்டு நிறுத்துகிறாங்க. ஏன்னா எங்களுக்கு எங்கே போனாலும் எங்கள் தடை தான் விதிக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் எங்கே எது பண்ணாலும் தடை தான் விதிக்கிறாங்க, சரிங்களா? இது அவங்க ஆளுமையை காட்டுறாங்க. எங்கள் ஆளுமை 2026 காட்டுவோம். எங்கள் தளபதி ஆட்சியில் அமைப்போம், முதலமைச்சர் அமைப்போம். நாங்கள் நைட்டு ஒரு 11 மணிக்கு கிளம்பணும். 11 மணிக்கு கிளம்பணும். இந்த சிட்டி கிட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடியிலேருந்து வரும்போதே போலீஸ் அங்கங்கே தடுத்துட்டு இருந்தாங்க. வண்டிக்கெல்லாம் 2-3 ஃபைனு. எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்துக்கு போகிறோம். ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் சென்னை மக்களுக்கு மட்டும்தான் அனுமதி, வெளி மாவட்டத்துக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் ஃபைன் போடுறோன்னு சொல்லி நம்பர் பிளேட்டு ஃபைனு, அப்புறம் ஆள் அதிகமாக இருக்குது அதுக்கு ஒரு ஃபைனு, நிறைய ஃபைன் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். நாங்கள் இங்கே வர்றதுக்குள்ளே ஆர்ப்பாட்டம் முடிஞ்சுது. அது காரணமே கிட்டத்தட்ட திமுக அரசு தான். முழுக்க திமுக அரசுனால தான். 295 நாள் தான் இருக்குது, அதாவது 10 மாதம். அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தளபதி ஆட்சி அமைச்சதுமே ஒரு 170லேருந்து 180 சீட்டு வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் பிடிக்கும். ஒரு 20லேருந்து 25 சீட்டு வரைக்கும் ஏடிஎம்கே சார்பு அணிகள், ஒரு 20 சீட்டு வரைக்கும் சார்பு அணிகள் சீட்டு பிடிக்கிறோம். எங்கள் தளபதி சொல்லியிருக்காரு, எதிரிகளை வாழ விட்டு அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் தமிழக வெற்றி கழகத்தோட குறிக்கோள். அது வரைக்கும் ஒரு 10 மாதம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தமிழகத்தை வெற்றி கழகத்தை எங்கள் தளபதி அவங்க ஆட்சி நடத்தும் போது அமர வைப்போம் என்பதை உறுதியுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த லாக்அப் டெத்தில் இறந்து போன இந்த அஜித்குமாருக்கு மட்டுமில்ல 34 பேர் பழைய கேஸில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வந்து ஒன்றுபட்டு அந்த இழப்பை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த தாய்மார்களுக்கு எப்பொழுதும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எங்கள் தங்க தலைவர் அவர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் தொண்டர்களும் அனைவரும் உறுதுணையாக இருப்போம் என்று எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒன்றுபட்டு ஒற்றுமையாக உறுதிமொழி ஏற்றுக்கொள்கின்றோம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோவிலுடைய காவலாளி சகோதரர் அஜித்குமார் அவர்களுடைய படுகொலையை கண்டித்து அவர்களுக்கு நீதி வேண்டி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இப்போது கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து புறநகர் மாவட்டத்திலிருந்து கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் ராஜ்குமாரனுடைய வழிகாட்டுதல்படி இங்கே வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு சகோதரர் அஜித்குமார் அவருடைய நீதி வேண்டியும், இதற்கு முன்னால் லாக்அப் டெத்தான சகோதரருக்கு நீதி வேண்டியும் தளபதி தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு நீதிக்காக வேண்டி நாங்கள் இங்கே ஆர்ப்பரித்திருக்கிறோம். 2026 தமிழக அரசியலில் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், திமுகவின் தூக்கத்தை கெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்றுபடுவோம், நாளைய தமிழகத்தை புதிய தமிழகமாக உருவாக்குவோம் என்று கூறிக்கொள்கிறேன்.